நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய கடன் சுமை மாறாது, என் பிரச்சனை மாறாது, என்னுடைய மன விருப்பம்லாம் நிறைவேறாது போல், என் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நான் செய்யணும்னு நினச்சேன், செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நம்பிக்கையற்ற ஒரு நிலவத்தை கூட நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்ப. அரண்னா தேவ சமூகத்துக்கு, ஆண்டுடைய வசனத்துக்கு திரும்புங்க, நம்பிக்கையோடு திரும்புங்க. கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவார். இன்றைக்கு அதை தருவார். சகரியா 9 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே இல்லையாம்மா, சொல்லுமா, அந்த வசனத்தை பாருமா. நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தந்துடுவேன். அந்த வசனத்தை அப்படி கையை வச்சு 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 கதறுமா. ஆண்டவரே, நான் உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா, இன்றைக்கே எனக்கு ஒரு இரட்டிப்பான நன்மை செய்யுங்க. அந்த வசனத்து மேலே அப்படியே கை வைங்க. ஏசப்பா, சகரியா 9 நீங்கள் சொன்னீங்களா, நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கன்னு சொன்னீங்க. நான் திரும்பிட்டேன், உங்கள் பக்கம் வந்துட்டான்ப்பா, உங்கள் கிட்ட நெருங்கிட்டேன், உங்கள் காலை பிடிச்சிட்டேன். ஆண்டவரே, இன்றைக்கே எனக்கு இரட்டிப்பான நன்மை செய்யுங்க, வருமானத்தை தாங்க. நான் கையிட்டு செய்கிற எல்லா பிஸ்னஸ், எல்லா வேலைகள் ஆசீர்வதிக்கப்படணும். கை நீட்டி கடன் வாங்கிட்டேன், அந்த கடன்காரர்கிட்ட நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லப்பா, கொடுத்துட்றேன். ஏசப்பா எனக்கு தந்தா நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன். ஆண்டவரே, நான் வாங்கினது தப்பு, நான் மன்னிச்சிடுங்க. ஆண்டவரே, உம்மோடு கூட ஆண்டவரே நான் உறவாட வந்திருக்கிறேன், உன் சமூகத்தில் ஆண்டவர் கெஞ்ச வந்திருக்கிறேன். ஏசப்பா, நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம், நான் எங்கேப்பா போய் கேட்க முடியும், யாருப்பா எனக்கு உதவி செய்வேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைப்பா, எனக்கு தயவு செய்து எந்த ரூபத்திலாவது எப்படியாகிலும் ஆண்டவரே என்னை வழக்க வச்சு என் கடலெல்லாம் அடைக்கி அப்பா இந்த வாக்கு தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிஜமாக்குங்க. நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்க. கடன் என்கிற சாபக்கட்டிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. என்னால் முடியலப்பா, மீள முடியல, அடபலன் இல்லை ஆண்டவரே, வருமானம் இல்லை, நல்ல வேலை இல்லை, உடம்புல ஆண்டவர் 1000 நோய் இருக்குது, சொந்த வீடும் கிடையாது. ஆண்டவர், நான் என்ன செய்ய முடியும்? கதறி கொண்டு இருக்கிற, இப்போ அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவர் விடுதலை தரப்போகிறார். உண்மையிலே நான் ஆண்டவர் சமூகத்திலேருந்து சொல்கிறேன், இந்த 37ஆம் பாகத்தை பார்க்குற உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த கடனுங்கிற பேய், அந்த பிசாசு, அந்த சாபக்கட்டு, அந்த பொல்லாத ஈவில் ஸ்பிரிட்டை கர்த்தர் வசனத்தை கொண்டே, ஆவியின் பட்டயத்தை கொண்டே ஆவியானவர் அழிக்க போகிறார். நான் வைராக்கியமாக சொல்கிறேன், தேவ சமூகத்தில் இருந்து பல பேரோட கர்த்தர் இன்றைக்கு உடைப்பார். கர்த்தர் இன்றைக்கு வசனத்தை அனுப்பி, தேவ தூதனை அனுப்பி, அவருடைய வார்த்தையை அனுப்பி, அவர் ரத்தத்தில் இருக்கிற அபிஷேகத்தை அனுப்பி உங்களுடைய கடன்